அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3. 1924 முதல் 1931 ஆண்டு வரை லாலாஜி மகராஜ் அவருடைய சீடர்களுக்கு எழுதிய பல்வேறு கடிதங்கள்ல தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நம்ம இன்னைக்கு 1926 வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் நாள் அவர் எழுதிய ஒரு கடிதத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த கடிதத்தினுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு அபியாசி தன்னுடைய ஒரு பிரச்சனை, அதாவது தனக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்கை பத்தி எழுதுறாரு. அவருக்கு இனம் புரியாத பயம். அதாவது பயம்னா அதை வெளியில சொல்ற மாதிரி பயந்து நடுங்கிற அந்த மாதிரி பயம் இல்லாமல் ஒரு பயம் இருக்குது எப்பயுமே. அது தொடர்ச்சியாவே தனக்கு இருப்பதாகவும் அது அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியும் லாலாஜி மகராஜுக்கு எழுதி அதை பத்தி கேட்கிறார். அப்ப லாலாஜி மகராஜ் அந்த பயம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி சில குறிப்புகள் கொடுத்து அவருக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. நம்மளையும் நிறைய பேருக்கு பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிறைய உண்டு. பயம்ங்கிற உணர்வு நமக்கு தேவையா, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு விடை கிடைத்தால் அது ரொம்ப நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கும். அன்பு சகோதரரே, இறைவன் உங்களை பாதுகாப்பாராக. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு உணர்வு தான் அவசியம். இந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே ஆரம்பிச்சு நிறைய இடங்கள்ல வருது. இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் பயத்துக்கான முதல் காரணம். தனக்கு ஏதோ இல்லை, தன்னை காப்பாத்திக்க எதுவும் இல்லை. ஒரு குழந்தைக்கு கூட அது இருக்கும். அம்மா பக்கத்துல இல்லைன்னா, நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போனோம்னா, நமக்கு பரிச்சயப்படாத நபர்களுக்கு மத்தியில நம்ம இருந்தோம்னா, இந்த காலங்கள் எல்லாம் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும். பொதுவா ஒரு மனமாகி அடுத்த வீட்டுக்கு போற ஒரு பெண்ணுக்கு இது ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, தான் பாதுகாப்பு இல்லாதவள் அப்படின்னு உணர்ற ஒரு தன்மை. அது அது ஏன்னா இங்க இருக்கிற அந்த ஹோம்ல இருந்த எல்லா விஷயங்களும் அங்க போற பாதுகாப்புனா உயிர் போறது மட்டும் பாதுகாப்பு கிடையாது. உயிர் போறதுக்கு இது இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. பல ரீதியாக இந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி நமக்கு வரும். நம்மளை அவமானப்படுத்திடுவாங்களோ, அதுவும் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி தான். நம்முடைய சுதந்திரம் பறி போயிடுமோ, அதுவும் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி தான். நம்ம உயிர் போயிடுமோன்றது மட்டும் இன்செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பயம். நம்ம நம்மளையே ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா என்ன விதமான பயங்கள் நம்மகிட்ட அதிகமா இருக்கும். சில பேருக்கு தன்னுடைய அதான் அந்த மெயினான விஷயம், தன்னுடைய மானம், தன்னுடைய கௌரவம் பறி போயிடும். அந்த பயம்தான் பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். எது தன்னிட்ட அதிகமா இருக்கோ அதை இழந்துடுவோமோங்கிற ஒரு பயம். புகழின் உச்சியில இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய புகழ் எங்க மங்கி போயிடுமோன்னு பயம். பணத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கவங்களுக்கு அது நம்மளை விட்டு போயிடுமோ. மிகுதியாக ஒன்று இருந்தால் அந்த ஒன்று நம்மளை விட்டு நீங்கி விடுமோ அப்படிங்கிற பயம். ஒண்ணு குறைச்சலா போயிடுச்சுன்னா அப்ப அதனால நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயம். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே போகலாம். போக 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 பாத்தீங்கன்னா எல்லாமே பணம் இருந்து புகழ் இருந்து எல்லாம் இருந்தாலும் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. சில நேரங்கள்ல யாராவது நம்மளை முன்னாடி போயிட்டாங்கன்னா, நமக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மை முந்தி விட்டால் என்ன செய்வது, அதுவும் ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அப்படி நம்மள ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது நம்ம பயங்களுக்கு கீழே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உண்டு. பாலாஜி இதெல்லாம் சொல்லல, ஒரே ஒரு சஜஷன் மூலமாக இந்த பய உணர்வுக்கு அடிப்படையில் இருக்க எல்லாத்தையும் தீர்க்கிறார். இறைவன் உங்களை பாதுகாப்பார். அந்த ஆசீர்வாதத்துல அடிப்படையில இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் அந்த பாதுகாப்பு உணர்வை இறைவனுடைய அருள் உருவாக்கட்டும்.
ஸோ சூழ்நிலை வந்து இன்செக்யூரிட்டி கொடுக்கறது இல்லை. பாதுகாப்பு அற்ற நிலைமையில் இருப்பதாக தான் உணர்வதுதான் இன்செக்யூரிட்டிய கொடுக்குது. அந்த ஒரு பயத்தை கொண்டு வருகின்றது. இவ்வளவு விஷயமும் அந்த ஒரு வரிக்குள்ளார அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார அடக்கம். உங்களது அஞ்சல் அட்டை கிடைத்தது. உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டேன். பயத்தை பற்றியும் அந்த உணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை பற்றியும் எழுதியிருக்கிறீர்கள். ஆனால் அதை அனுபவிக்கும் நேரத்தில் நீங்கள் அதை உணராமல் இருப்பதால் இத்தகைய பயம் எங்கிருந்து வந்துள்ளது என்பதை ஆராய்வது அவசியமாகும். எனக்கு ஒரு விதமான பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பயத்தை அனுபவிக்கும் நேரத்தில் அதை நான் உணர்வதில்லை. இது ஒரு வித்தியாசமான உணர்வு. இப்ப ஏதாவது ஒரு 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 சில பேருக்கு ஒரு நாயை பார்த்தா பயம் அப்படின்னா, நாயை பார்த்த உடனே அந்த பயம் வர்றது, நான் பயப்படுறேங்கிற உணர்வு எனக்கு இருக்கு. அது வந்து சாதாரணம். எனக்கு ஒரு பயம் இருக்கு, ஆனால் எதை பார்த்தும் நான் பயப்படுறதாக உணரல அப்படின்னா இது என்ன மாதிரி உணர்வு? நாயை பார்த்து பயப்படுற மாதிரி எனக்கு தோணல, நான் போறேன். ஆனாலும் வந்து எனக்குள்ளார ஒரு பயம் இருக்கு. அது வந்து ஒரு வேளை இது ஆயிடலாமோ அப்படிங்கிற உணர்வா, அது என்னன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உணர்வு நமக்கும் சில நேரங்கள்ல வரும். அந்த நேரத்துல நம்ம பயப்பட மாட்டோம். பயப்பட வேண்டிய நேரத்துல நமக்கு பயமே இருக்காது. அதாவது பயத்தை நாம உணராமல் அந்த வேலையை செய்வோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கேட்டால் நானா இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இந்த இடம் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் யார் அதை உணர்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும். அதை அவரு லெட்டர்ல எழுதுறாரு. லாலாஜி அதை புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா இது எல்லாருக்கும் புரிகிற விஷயம் கிடையாது. நீங்க சொன்னதை நான் புரிந்து கொண்டேன். அதையும் அவர் ரிப்பீட் பண்றாரு. முக்கியமா அதுல உள்ள இடம், நீங்கள் அனுபவிக்கும் நேரத்தில் அதை உணராமல் இருக்கிறீர்கள். அதனால இந்த மாதிரி பயத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ரூட் காஸ் என்ன, எங்க இருந்து இந்த பயம் உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற. நம்ம இப்ப ஆரம்பிக்கிறப்பே சொன்னோம், பயத்துக்கு அடிப்படையான காரணம் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. அடுத்தது பயத்துக்கு அடிப்படையான காரணம்னு பாத்தீங்கன்னா அகங்காரம். தனித்து விடப்படுற யாரும் அகங்காரத்துக்கு வந்து பயம் இது அகங்காரம் அதிகமாக அதிகமாக பயமும் அதிகமாயிட்டே போகும். இந்த நான் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் எது பயப்படுது அப்படின்னு பார்த்தா அகங்காரம் தான் பயப்படுது. அதனாலதான் குழந்தைக்கு பயம் இல்லை. இப்ப மனிதர்கள் வயசாக வயசாக ஒரு 8 வயசாக 7 வயசாக இந்த இதுக்கு மேல வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு பயம் வரும். குழந்தைக்கு இருக்கிற பயம் ஒன்னே ஒண்ணுதான், அம்மா இல்லைன்னா அழுவும். அதுதான் அது வந்து ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அதை தாண்டி போயிடுச்சுன்னா அது எதை பார்த்தும் பயப்படுறது இல்லை. அதுக்கு எந்த விதமான அகங்காரமும் வளராத நேரமா இருக்கிறதுனால பயம். அகங்காரம் வளர வளர அதனுடைய அந்த ஆழ்மனது வந்து அதனுடைய சபர் ஈகோன்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக அதுக்கு ஈக்குவலா வந்து இந்த பயம் வரும். ஓகே, எனது அறிவுக்கு எட்டிய வரை லாலாஜி இந்த பணியோட தான் சொல்லுவார். நீங்கள் அனுமதித்தால் அப்படின்னு ஒருத்தருக்கு பதில் எழுதினார். நீங்கள் அனுமதித்தால் நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு எழுதியிருந்தார். இப்ப எழுதுறாரு, எனது அறிவுக்கு எட்டிய வரை. இதுதான் அந்த பணிவினுடைய வெளிப்பாடு. சத்திய நிலையின் வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அதன் பின்னால் ஒரு உள்நிலையை கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப முக்கியமான எந்த ஒன்றினுடைய வெளிப்பாடும் அந்த வெளிப்பாட்டுக்கு பின்னால ஒரு இன்னர் கண்டிஷனை கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து நம்மளெல்லாம் விட்டுருவோம். சாதாரணமா இயற்கையை எடுத்துக்கோமே. இப்ப இயற்கையில வந்து எங்க பார்த்தாலும் கிரீனா இருக்கு, இது இயற்கையினுடைய வெளிப்பாடு, சத்தியினுடைய ஒரு வெளிப்பாடுன்னா. இதுக்கு பின்னாடி உள்ள உள்நிலை என்னன்னா, எல்லா இடங்கள்லயும் இது வந்து மழை பெய்து நிலம் குளிர்ந்து ஈரப்பசவையோட இருக்குது அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு ஈரமா வெளில தெரிறது இல்லை, பசுமையா வெளியில தெரியும். அது மாதிரி சத்திய நிலையில நான் மகிழ்ச்சியாக வெளியில இருக்கிறேன்,
நான் வந்து ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப அப்படின்னா, இந்த மகிழ்ச்சிங்கிறது வெளிப்பாடு. இந்த மகிழ்ச்சிக்கு காரணமான ஏதோ ஒரு இன்னர் கண்டிஷன் அப்ப டெவலப் ஆயிருக்கு. அந்த இன்னர் கண்டிஷன் வந்து என்னுடைய பழைய கால ஞாபகங்கள் வழியாக நான் போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது என்னுடைய தேவை ஏதோ ஒன்று நிறைவாகி இருக்கலாம். அது உள்நிலை. என்னுடைய ஒரு குறிப்பிட்ட தேவை பூர்த்தியானதன் விளைவாக ஏற்பட்ட உள்நிலை. அல்லது எனக்கு வந்து நான் எதிர்பாராத ஒன்று, எனக்கு வந்து இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒன்று என்னை நோக்கி வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது ஏற்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து உள்ளார இருக்கிறதுனாலதான் வெளியில மகிழ்ச்சி இருக்கு. அப்ப மகிழ்ச்சி என்பது வெளிப்பாடுன்னா அதுக்கு காரணமான இன்னர் கண்டிஷன் ஒரு திருப்தியோ அல்லது வந்து ஒரு அன்பின் அரவணைப்போ அல்லது ஏதோ ஒரு பொசஸ் ஏதோ ஒன்றை பெற்ற ஒரு தன்மை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, அல்லது உங்களுடைய அகங்காரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டிருக்கலாம். அது வெளியில மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதே மாதிரிதான் சோகத்துக்கும். சோகம் என்பது வெளிப்பாடுன்னா அதுக்கு உள்ளார வெளியில ஒருத்தர் அழுகுறாரு, அது சோக வெளிப்பாடு. உள்நிலை அவர் அழ வச்சது என்ன, ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த உள்நிலையில பற்றுதல் இருக்கலாம், அல்ல அந்த உள்நிலையில விரக்தி இருக்கலாம், அந்த உள்நிலையில தன்னுடைய ஆதாரம் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். பயத்துல அழுறவங்களும் இருக்கிறாங்க. ஆக இது நீங்க இதுக்கு மேலேயே இதை விளைவா சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால எல்லா வெளிப்பாடுகளுக்கும் பின்னால் ஒரு இன்னர் கண்டிஷன் இருக்கு. இது நேச்சருங்கிறார், சத்திய நிலையில இதுதான் உண்மை அப்படிங்கிறார். அந்த ஒவ்வொரு உள்நிலையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுகின்றது. இந்த இன்னர் கண்டிஷன் அப்படிங்கிறது சேம், அது வெளிப்படுற விதம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட். இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து தனியால் வேற்றுமைகள் அப்படின்னு சைக்காலஜில இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு காலில் முள்ளு குத்துது, அவருக்கு வந்து வலிக்குது. இந்த வலி அப்படிங்கிறது என்ன உணர்வு அப்படின்னா உள்நிலைன்னு வச்சுக்கோமே. இது வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னா, குத்துருச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசலாம். நம்ம முள்ளு குத்துன மாதிரி இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் வலிக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஐயோ முள்ளு குத்திருச்சிங்க, அது பாட்டுக்கு செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படிதான் ஒருத்தருக்கு முள்ளு குத்தி இந்த காலே எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க, இது எதாவது ஆயிடுமாங்க. இது ஒருத்தருடைய வெளிப்பாடு. வெளிப்பாடுகள் டிஃபரெண்டா இருக்கும், ஆனா உள்ளார பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், காலில் முள்ளு குத்திடுச்சு, இவ்வளவுதான். அது வலிக்குது, அவ்வளவுதான். ஒரு முள்ளு குத்துனத எப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி வெளிப்படுத்துறாங்களோ அது மாதிரி தெய்வீகத்தின் தன்மை உள்ளார வர்றதையோ அல்லது கடினத்தன்மை உள்ளார ஒரு இதயத்துல அதிகமாகிறதோ அவர்களுடைய வெளிப்பாடுல வெவ்வேறு விதமாக இருக்கத்தான் செய்கின்றது. இப்ப பயம் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு இருக்குது. ஒருத்தர் வெளியில பயந்து நடுங்கிறாரு அப்படின்னா உள்ளுக்குள்ளார அந்த பயநிலையினுடைய ஏதோ ஒரு சாயல் இருந்திருக்கலாம். இதை சொல்ல வர்றதுக்கு தான் அங்க வர சத்திய நிலையினுடைய வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அதன் பின்னால் ஒரு உள்நிலையை கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு உள்நிலையும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுகிறது. இது நமக்கு புரியுது. இதன் விளைவாக உண்மையான பயமாகிய அதை வந்து காஃபி ஹக்கிகி அப்படின்னு சொல்றாரு. இது உருது வார்த்தைன்னு நினைக்கிறேன். காஃபி ஹக்கிகி அப்படிங்கிறதும் காஃபி மசாஜி, லாலாஜி மகராஜனுடைய அவருடைய டைரி குறிப்புகள்ல நிறைய இடங்கள்ல அவரு சுத்தமான உருது வார்த்தைகள் அவர் பயன்படுத்தியிருப்பார். அந்த ரியல் ஃபியர் அப்படிங்கிறது வந்து காஃபி ஹக்கிகி அப்படின்னும், வெளியில நம்ம பய உணர்வை வெளிப்படுத்துற விதத்தை காஃபி மசாஜி அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு விதமாகத்தான் இருக்கிறது. இன்னர் கண்டிஷன்ல பயம் இருக்கு, வெளிப்பாடும் பயமா இருக்கு. உள்ள பயம் இருந்து வெளியில பயம் வரும்பொழுது இந்த வெளியில இருக்கின்ற பயனிலை அதிக நேரம் நீடிக்காது. வெளிப்படுத்தப்படுகின்ற பயமாக இருந்தால் அந்த நிலையில் பயம் இருக்கும் நேரத்தில் பயம் உணரப்படும். ரெண்டு விஷயம் சொல்ற. சத்திய நிலையின் வெளிப்பாடு ஒவ்வொன்றும் அதன் பின்னால் ஒரு உள்நிலையை கொண்டிருக்கின்றது. எனக்கு சோகம் வருது, அந்த சோகத்தினுடைய வெளிப்பாடாக அழுகை வருகிறது அப்படின்னா இந்த அழுகை வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, எவ்வளவு நேரம் நல்லா அழ முடியும்?
எனக்கு உள்ளுக்குள்ளார இன்னர்ல வந்து கோபம் வந்துருச்சு, ஒரு கோப உணர்வு உருவாகுது. எவ்வளவு நேரம் நான் உருன்னு வச்சுட்டு மூஞ்சி வச்சுட்டு கண்கள் சிவக்க முகம் துடிக்கலாம் இருக்க முடியும்? அத வெளிப்பாடானது ரொம்ப நேரம் நீடிக்காது. இது முதல் விஷயம். அடுத்தது, இன்னர்ல இருக்கிற ஒரு கண்டிஷன் எக்ஸ்டர்னலா வெளிப்படும் போது, அதாவது உள்ளுக்குள்ளார கோபம் இருந்து வெளியில கோபமா வெளிப்படும் பொழுது, உள்ளுக்குள்ளார பயம் இருந்து வெளியில அந்த பயம் வெளிப்படும் பொழுது, அந்த பயத்தை நான் கோபமாக இருக்கிறேன்னு உணரலாம், நான் பயமாக இருக்கிறேன்னு உணரலாம், நான் அழுது கொண்டு இருக்கிறேங்கிறத நான் உணர்வேன். சோ உள்ள இருக்கிற ஒன்று அதுவா அதே தன்மையோட வெளிப்படுத்தப்பட்டால் அப்பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, அந்த வெளிப்பாட்டினுடைய டைம் வந்து ஷார்ட்டா இருக்கும். ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு பயம் இருக்கலாம். ஒரு 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 விஷயத்து மேல பயமா, ஒரு நாயை பார்த்தா பயமா இருக்கு, நாய் கிட்ட நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அப்ப அந்த பயம் இருக்கு, எனக்கு அப்படி இப்படியே நடுக்கம் வருது உடம்புல. எவ்வளவு நேரம் என் உடம்பு நடுங்கும்? கொஞ்ச நேரம் தான். அந்த உள்ள இருக்கிற பயமானது வெளிப்படுத்தப்படுற பயமாக வரும் பொழுது அதனுடைய வெளிப்பாடுகள் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல நல்லாவே நான் பயப்படுறேங்கிற உணர்வு நமக்கு இருக்கும். ஏன்னா இவர் லெட்டர்ல எழுதும் பொழுது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஆப்போசிட்டா சொல்றாரு. தொடர்ச்சியாக இந்த பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் பயப்படுகின்ற பொழுது அதை நான் உணரவில்லை, நான் பயப்படுறேங்கிற உணர்வு இல்லாமல் பயப்படுகிறேன் அப்படிங்கிறார். ஸோ இது வேற அது வேறன்னு சொல்ல வர்றாரு. ஓகே, நல்லாச்சு. உங்கள் விஷயத்தில் இந்த நேரத்தில் பயம் இல்லை, பயத்தின் நிழலை போன்ற ஒரு நிலை இருக்கிறது, அது தெளிவாக வெளிப்படும் திறனுடையது. ஆனால் உங்கள் நிலை அப்படிப்பட்டது அல்ல. வெளிப்பாடு வந்து தெளிவா இல்லை உங்கள்கிட்ட, பயத்தோட வெளிப்பாடு புரிந்து கொள்ற அளவுக்கு தெளிவாக இல்லை. நிரந்தரமாக இருக்கின்ற பய உணர்வானது கடவுளின் கருணை. அடுத்த விஷயத்துக்கு வர்றார். நிரந்தரமாக இருக்கின்ற பய உணர்வு, யார் ஒருத்தருக்கு நிரந்தரமாக பய உணர்வு அப்படின்னு வருதா? எப்பயும் இவர் சொல்றாரு இல்லையா, இந்த கடிதத்துல சொல்லியிருக்காரு இல்லையா, அது மாதிரி தொடர்ச்சியாக பயத்தை அதை அனுபவிக்கும் போது உணராத ஒரு நிரந்தரமான பய உணர்வுங்கிறது உண்மையிலேயே கடவுளுடைய கருணையாகும். நிறைய பேருக்கு என்கிட்ட இருக்கிற பயம் போகணும்னு சிட்டிங் கேட்க வரவங்க எல்லாம் இருக்காங்க. பயத்தை புரிந்து கொண்டால், பயம் என்றது ஒரு டெஃபென்ஸ் மெக்கானிசம், செல்ஃப் டெஃபென்ஸ் மெக்கானிசம்னு அதை சைக்காலஜில சொல்லுவோம். பயம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நாம வந்து ஈஸியாக பாதிக்கப்பட்டோம். ஒரு குழந்தைய நீங்க ஏன் ரோட்ல விட மாட்டாங்க? ஏன்னா அதுக்கு பயம் இல்லை, அதனால பஸ் வேகமா வரப்ப குறுக்க போயிடுது. ஒரு குழந்தை வந்து எங்க வேணாலும் இறங்கி தண்ணிக்குள்ளார அது பாட்டு கடகடன்னு போகும். ஏன்னா அதுக்கு பயம் இல்லை, பயம் பற்றிய உணர்வு. அப்ப பாத்துக்கங்களேன், பயம் இல்லாத பொழுது நாம் பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இந்த ஒரு யங்ஸ்டரா இருக்கிற ஒரு 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளார இருக்கிற பையன்களை தனியா விட்டீங்கன்னா அவன் பயத்தோட இருப்பான். 10 பையன் சேர்ந்துட்டானா அவனுக்கு பயம் போயிடும். அதனால பாத்தீங்கன்னா அந்த கேங் வந்து தப்ப எல்லாத்தையும் பண்ணும் பயப்படாம. எதை வேணாலும் செய்யும், எங்க வேணாலும் அடிச்சு உடைக்கும், எதுல வேணாலும் ஏறி போகும், டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ண பார்க்கும், அதெல்லாம் அட்வென்ச்சரா வரும். அப்ப அங்க என்ன போகுது அப்படின்னா பயம் போகுது. அப்ப ஒரு இடத்துல பயமானது போனுச்சுன்னா முதல்ல எதுக்கு பயம் போகுதோ அது பாதிக்கப்படும். அதனால நேச்சர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சுய பாதுகாப்பு கவசம் தான் பயம். அதனால யாருக்கெல்லாம் பய உணர்வு இருக்கோ அந்த பய உணர்வு ஒரு பாதுகாப்பு கவசம். ஆனா எந்த கவசமுமே அளவுக்கு மீறும் பொழுது அதுவே நமக்கு வந்து சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு விஷயமாக போயிடும். இப்ப நான் வந்து திருடன் வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ளாரன்னு கதவை போட்டுறேன். அந்த கதவுக்கு கொஞ்ச நேரம் அந்த இருட்டா இருக்கிற நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல கதவை பூட்டி வச்சுட்டு அப்புறம் திறந்துக்கிற மாதிரி அந்த கதவு இருந்ததுன்னா பரவாயில்ல. அது அன்கன்ட்ரோலபிளா எப்பயுமே மூடியே இருக்கு, நான் வெளியிலேயே போக முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா இப்ப எனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு என்னுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுருது அப்படிங்கிற மாதிரி பயம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும் பொழுது அது என்னுடைய சுதந்திரத்தை பறித்து விடுகிறது. இதுதான் ஏன்னா பயத்தை நான் புரிந்து கொள்ளல. பயம் வந்து என் கூடவே தோன்றிய ஒரு உணர்வு. இந்த மாஸ்டர் தான் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. பயம்தான் வந்து ஆன்மாவினுடைய முதல் உணர்வு. ஏன்னா அது தனித்து விடப்பட்டவன்னா முதல்ல வந்து ஆனந்தமா உணர்ந்தது, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தான் தனியாக வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துருச்சு. அதனால
ஆன்மாவினுடைய ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரா, ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு பார்க்க போனா அதுல இருக்கிறது வந்து பயம்தான் அப்படின்னு நமக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஹை லெவல் திங்கிங். இப்ப ரொம்ப லோயர் லெவல்ல நம்ம பயத்தை பார்க்கிறோம், நமக்கு எந்தெந்த பொருள் மேல பயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம்னா அதுக்கு பின்னாடி இது வெளிப்படுத்தப்படும் பயமா உண்மையான பயமா அப்படின்னு தான் பார்த்துக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், நாயை கண்டா பயம், கரப்பாம்பூச்சியை கண்டா பயம், என் பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறான் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம். இது மாதிரி ரொம்ப வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நடுப்புற நான் வந்து போய் நிக்க போறேன், அவமானப்பட்டுட்டோம்னா என்ன பண்றது பயம். இதெல்லாம் வந்து தானாக மனதுல உருவாக்கப்படுகின்ற மாய தோற்றங்கள். இந்த விஷயங்களும் அந்த அபியாசி சொல்ற பயமும் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிரந்தரமான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இட் இஸ் எ கிரேஸ் டிசெண்டட் ஃப்ரம் த காட். ஏன் அப்படின்னா முதல் விஷயம் அது பாதுகாப்புக்காக, சுய பாதுகாப்புக்காக. இரண்டாவது விஷயம், யார் ஒருத்தருக்கு இந்த பய உணர்வு இருக்கோ அவர்கள் தவறு இழைக்க மாட்டார்கள். நான் இப்ப இதெல்லாம் சொன்னது டெஃபென்ஸுக்கு சொன்னல. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சூட்சும சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கான டெஃபென்ஸ் மெக்கானிசமும் பயம்தான். ஏன்னா அதிகமான கடினத்தன்மை உடைய தவறான செயல்களை செய்ய விடாமல் வந்து இந்த பயம்தான் நம்மள தப்பு பண்ணக்கூடாது. அதான், ஒரு மது அருந்தக்கூடாது, ஒரு சிகரெட் பிடிக்க கூடாது, ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுவோமோ, ஐயோ அது வேணாம்ப்பா நல்லது இல்லை அப்படின்னு உள்ளார வர்ற உணர்வு நேரடியாக சூட்சும சரீரம் வந்து ஸ்பாயில் ஆகாம தடுக்கிறது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போனோம்னா எல்லாத்துக்குமே வந்து கடவுளுடைய கருணையால தான் இந்த பய உணர்வு இருக்கிறது. விஷயங்கள் அல்லது உங்கள் கண்களுக்கு புலப்படாத வெளிப்பாடுகள் அனைத்திற்கும் ஒரு உள்நிலை உண்டு. முன்னாடி சொன்னது கண்களுக்கு புலப்படுற வெளிப்பாடுகளுக்கு உள்நிலை இருக்கு. நம்ம கண்களுக்கு தெரியாத வெளிப்பாடுகளுக்கும் ஒரு இன்னர் கண்டிஷன் காரணமாக இருக்கும். மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கும் ஆற்றல்கள் அவை தீவிர உணர்ச்சியுடனோ அல்லது சத்தியத்துடனோ எதனுடன் தொடர்புடையதாயினும் 3 வகையான நிலைகளில் இருந்து விடுபட முடியாது. இன்னொரு முக்கியமான, இவ்வளவு மைனூட்டான விஷயங்கள் தான் லாலாஜி பேசுறார். மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கும் ஆற்றல்கள் தீவிர உணர்ச்சியுடனோ அல்லது சத்தியத்துடனோ தொடர்புடையதுங்கிறார். ஒண்ணு ரியாலிட்டியினோட இன் கனெக்ஷன் வித் ரியாலிட்டி அந்த எனர்ஜி பாஸ் ஆகலாம். இது வந்து அவர் தூய்மையாக இருக்கும் பொழுது அவருடைய ஆன்மாவினுடைய சக்தியிலிருந்து அவர் எடுத்துக்கிறார். இன்னொன்னு பேஷனேட், பேஷன்னால வர்றது. இது வந்து ப்ரீவியஸ் பர்த்ல இருக்கிற சம்ஸ்காராஸ்னால அவருக்குள்ளார அடங்கி இருக்கிற எனர்ஜி. அப்ப அந்த பிறவியில வந்து உள்ளுக்குள்ளார நான் வந்து ஒரு 4-5 பிறவியில கவிஞராக ஆகி அடுக்கு மொழியில பேசுறதுக்கான ஒரு சக்தி எனக்குள்ளார எனர்ஜி லாக் ஆகி நின்னுதுன்னா இந்த பிறவியில அந்த ஆற்றல் எனார்மஸா என்கிட்ட இருந்து வெளிப்படும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. இதுதான் பேஷன்ங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷன் இருக்குல்ல. ஒரு சில பேருக்கு டிராயிங் பேஷன், ஒரு சில பேருக்கு வந்து இதுதான் என்னுடைய பேஷன் சொல்றாங்க. அந்த தீவிர உணர்ச்சியின் அடிப்படையில அவனுடைய ஆற்றல்கள் வெளிப்படலாம். அல்லது அவன் பியூரா இருக்கிறப்ப அவனுடைய சோல்ல இருந்து அந்த ஆற்றல் வெளிப்படலாம். எப்படி வெளிப்பட்டாலும் அதான் சொல்றாரு, எதனுடைய தொடர்பு கொண்டு அந்த வெளிப்பாடு இருந்தாலும், ஒரு கவிஞனுக்கோ ஒரு நடிகனுக்கோ அல்லது வந்து ஒரு விஞ்ஞானிக்கோ யாருக்காக இருந்தாலும் அவருடைய வெளிப்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்று தீவிர உணர்ச்சி அல்லது சத்திய நிலை. நம்ம வெளிப்பாடுகளை நம்ம பார்க்கலாம். நம்முடைய வெளிப்பாடுகள் பேஷன் பேஸ்டா அல்லது ரியாலிட்டி பேஸ்டா, இது மட்டுமே தனியா ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் அது உள்ளார வரும். 3 வகையான நிலைகளில் இருந்து இவை விடுபடாது. ஏன்னா 3 வகையான நிலை எல்லாம் ஒண்ணுதான், எபவ், பிலோ ஆர் வந்து பேலன்ஸ்ட். 3 கண்டிஷன் தான். இந்த 3ல ஏதோ ஒரு நிலையில தான் அது வெளிப்படும். ஒன்று அந்த ஆற்றலானது சமன்பட்ட எல்லைக்கு அதிகமாகவோ அல்லது சமன்பட்ட எல்லைக்கு குறைவாகவோ, சமன்பட்ட நிலையினுடைய எல்லைக்கு குறைவாகவோ இருக்கும் அல்லது சமன்பட்ட நிலையின் எல்லைக்குள் இருக்கும்.
ஒரு மனிதன்கிட்ட ஒரு எனர்ஜி வெளிப்படுதுன்னா எக்ஸஸா வெளிப்படலாம் அல்லது குறைவாக வெளிப்படலாம். அதாவது இப்ப ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அப்படின்னோன்னா நம்ம எப்படி பாக்குறோம்? ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னா அது எப்பயும் மிகையா தான் பாக்குறோம். ஒருத்தர் ஓவரா பேசுறாரு, அவர்கிட்ட ஆற்றல் அப்படி நல்லா வெளிப்படுது. ஒருத்தர் பேச பயப்படுறாரு, அல்லது பேசுறதுக்கு அவருக்கு தோணவே மாட்டேங்குது, அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே முடியலன்னா சமநிலைக்கு கீழே இருக்கு அந்த ஆற்றலுடைய வெளிப்பாடு. அது மாதிரி ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை ஈஸியா கிரகிச்சு அடுத்தவங்கள்ட்ட சொல்றாரு, இதெல்லாம் சமநிலைக்கு மேம்பட்டது. இது மட்டுமே கிடையாது, கீழையும் பார்க்கணும். கீழே சமநிலைக்கு கீழே போறதுமே ஒரு ஆற்றல் வெளிப்பாடு தான். ஆக ஒரு மனிதரிடமிருந்து அதிகமாக ஏதாவது ஒண்ணு வெளிப்பட்டாலும் அல்லது குறைவாக இருந்தாலும், நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு குறைவாக இருந்தாலும் அல்லது அது அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை சமமாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த 3 விதமாகத்தான் அந்த ஆற்றல்கள் வெளிப்பட முடியும். இதுல அளவுக்கு அதிகமாக அல்லது தேவைக்கு குறைவாக வெளிப்படுறது நல்லதல்ல, எக்ஸஸும் நல்லதல்ல, அதே மாதிரி கம்மியா போறதும் நல்லதல்ல. பயமே இருக்கட்டுமே, ஒருத்தட்ட ஓவரா எதுக்கு எடுத்தாலும் பயந்து நடங்கினாலும் அது நல்ல விஷயம் கிடையாது. எதுக்குமே பயப்படல, எல்லாத்துலயும் இறங்குவான், எத்தனை பேருக்கு வேணாலும் பேசுவான், பயப்பட மாட்டான், எதை வேணாலும் செய்வான், எடுத்து போட்டு உடைப்பான், அவனுக்கு பயங்கிறது எதுலையுமே கிடையாதுன்னாலும் ஒரு சில அவனும் அழிந்து விடுவான், அவனை சுத்தி இருக்கவங்கள அவன் அழிக்கிறதுக்கும் பயப்பட மாட்டான். அப்ப தேவைக்கு அதிகமான விஷயம் ஒரு பயம் பாருங்களேன், தேவைக்கு அதிகமாக போகும் பொழுது அவனுடைய வளர்ச்சியை குறைக்குது, அவனை சுருங்க வைக்குது. சமுதாயத்துல பல விஷயங்கள்ல இயக்கத்தை குறைச்சு விட்டுருது. அதே பயம் தேவைக்கு குறைவா போயிடுச்சுன்னா அவனுக்கான பாதுகாப்பு போயிடுது, அவன் உயிரோட இருக்கிறதுக்கான, அவனுடைய சூட்சும சரீரம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போகுது. அவனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. அதனால எந்த ஒரு வெளிப்பாடும், மனிதனிடமிருந்து வெளிப்படுகின்ற எந்த ஒரு ஆற்றலும் தேவைக்கு அதிகமாக அல்லது தேவைக்கு குறைவாக போகிற நிலை நல்லது கிடையாது. ஒவ்வொரு சமன்பட்ட நிலையும் சத்திய நிலையின் மீது ஆதிக்கமுடைய பரம்பொருளுக்கு அருகாமையில் உள்ளது. யார் ஒருத்தங்க அதை பேலன்ஸ்டா பரம்பொருளுக்கு அருகாமையில் இருந்து கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்காங்களோ அதான். எக்ஸஸாவும் எதையும் கொண்டு போக கூடாது, குறைவாகவும் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த சமன்பட்ட நிலைதான் உள் சுயத்தின் பிரதிபலிப்பு அல்லது ஜாட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த ஜாட்ல தான் இந்த டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தினுடைய இயக்கமும் இருக்கின்றது. ஆக இந்த இடமும் நம்ம தனியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு சமன்பட்ட நிலையிலும் உள் சுயத்தின் பிரதிபலிப்பு அல்லது ஜாட் இருக்கின்றது. அந்த ஜாட்டுங்கிற நிலை மாற்றத்திற்கு உள்ளாகாது. இப்பதான் அவர் அங்க வர்றாரு. ஏன்னா தொடர்ச்சியாக பய உணர்வு இருக்கிறது, அது மாற்றத்துக்கு உள்ளாகல அப்படின்னு அவர் சொல்ற விஷயத்த இதோட பிரதிபலிக்கிறாரு. அப்ப ஒரு மனிதன்ட்ட எக்ஸஸாவும் வெளிப்படாம குறைவாகவும் வெளிப்படாம நிதானமா எந்த நேரமும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னால் அது சமன்பட்ட நிலையில வெளிப்படுற எனர்ஜி. அது பேச்சிலையா இருக்கலாம், எழுத்துலையா இருக்கலாம், நடை உடையிலையா இருக்கலாம், பயிற்சி முறையிலையா இருக்கலாம், எதுலயோ ஒண்ணு. அதனாலதான் எல்லாத்துலயும் பேலன்ஸ் வேணும் பேலன்ஸ் வேணும் பேலன்ஸ் வேணுங்கிறாங்க. எப்ப நீங்க பேலன்ஸ்டா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ அது மாற்றம் இல்லாமல் இருக்கும். எக்ஸஸா செய்யறது கொஞ்ச நாளைக்கு தான் செய்வாங்க, அப்புறம் நிறுத்திடலாம். நீங்க உளுந்து பிறண்டு பயங்கரமா தீவிரமா தியானம் பண்றேன், எல்லா பயிற்சியும் பண்றேன்னா 3 நாளைக்கு தான் பண்ணுவீங்க. அது மாதிரி தேவைக்கு குறைவாக நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள்ல அது உங்களை விட்டு போயிடும். அப்ப பேலன்ஸ்டா உங்களுடைய எனர்ஜி லெவலோட மிகச்சரியாக ஒத்து போகிற மாதிரி ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா மாற்றம் இல்லாமல் தொடர்ச்சியாக அது வரும். ஏன் என்று கேட்டால் ஒவ்வொரு சமன்பட்ட நிலையிலும் உள் சுயத்தின், அது ஆன்மாவிலிருந்து எனர்ஜியை சீராயிடுது. அவ்வளவுதான். இதை நம்ம நிறைய விளக்கலாம், இன்னைக்கு டைம் கிடையாது. கடவுளின் சட்டங்களில் காஃபி ஏ இலாகி, தீன் இலாகி, காஃபி ஏ இலாகி, கனூனே இலாகி, இதெல்லாமே அந்த உருது வார்த்தைகளுடைய ஒரு மத நூல்களில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டிற்கும் இடையில் தேர்வு சக்தியானது வேலை செய்கின்றது. தேர்வு செய்யும் சக்தி தூண்டப்படும் பொழுது மனித இதயத்தில் அதன் பிரதிபலிப்பு தோன்றுகிறது. இந்த பிரதிபலிப்பை
நாம் பய உணர்வு என்றோ அல்லது தெய்வீக பயம் என்றோ குறிப்பிடலாம். உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யப்படலாம் என்று உத்தரவிடப்பட்டால் இந்த குறிப்பிட்ட வேலை நியாயமற்றது என்ற அதன் எதிர்மறையும் அங்கு இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளுக்குள் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற விவேகம் தேவைப்படுவதால் அந்த நேரத்துக்கு பய உணர்வு. நீங்க பாருங்களேன், பய உணர்வுக்கு லாலாஜி கொண்டு வர விஷயமே வேற இந்த அபியாசிக்கு. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவலா ஏற்படக்கூடிய ஃபியர். இதுக்கு காரணம் எந்த ஒன்றிலையும் மனிதனுடைய தேர்ந்தெடுக்கின்ற சக்தி தான் அவனை இந்த பக்கம் கொண்டு போதா அந்த பக்கம் கொண்டு போதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அப்ப நான் ஒருத்தருக்கு தெய்வீக பயம், அந்த கனூனே இலாகி அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அந்த தெய்வ பயம் இருக்கும் பொழுது பய பக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கும்பொழுது ஒரு தவறான செயல் அல்லது தன்னுடைய ஆன்மீக நிலையை கீழே இறக்கிடக்கூடிய ஒரு செயலை செய்யறத தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த பயம் அவரை தடுக்குது. ஐயோ இதெல்லாம் செஞ்சா இது இப்படி ஆயிடும்பா அப்படின்ற ஒரு பயம் உண்டு. ஆக ஒரு வேலையை செய்யறதுக்கு நீ போய் நான் அவனை உண்டா இல்லையான்னு பாத்துடுறேன், நீ சத்தம் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பும் பொழுது இப்ப சத்தம் போட்டு தேவையில்லாம மன உளைச்சல் ஏற்பட்டு நம்மளுடைய ஆன்மீக நிலை தானே நமக்கு வீணாகுமோ, ஐயோ அது மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்படின்னா இப்ப சத்தம் போடலாமா வேணாமா, சண்டை போடலாமா வேணாமா அப்படிங்கிறதை தேர்ந்தெடுக்கிற விவேகமாக இந்த பயம் மாறிவிடுகிறது. அப்ப பய உணர்வு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுக்கிற விவேகத்தை கொண்டு வருகின்றது ஆன்மீகத்துல. அதனால உச்சபட்சத்துல போகும்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இந்த விவேகம் தேவைப்படுவதால் இனம் புரியாத ஒரு பய உணர்வானது தொடர்ந்து உள்ளுக்குள்ளார இருக்க செய்யும். இது வேற அப்படிங்கிற நிறைய பேச முடியாதபடி 5:32 நமக்கு ஒரு வித்தியாசம் அந்த நேரத்துல எல்லாமே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். இது மிகவும் அதிநுட்பமான ஒரு விஷயம். இதை பற்றி உண்மையில் நம்மால் எழுதவோ அல்லது விளக்கவோ முடியாது. எனினும் நம்முடைய சக பயணிகளில் ஒரு சிலர் பய உணர்விற்கு ஆட்படும் பொழுது எந்த உத்தரவிற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை மற்றும் எந்த தவறை செய்ததால் அவர்களுக்கு பயம் உருவாகும் நிலை ஏற்பட்டது என்பதை அவர்களால் குறிப்பிட முடியும். இப்ப நீங்க வேற மாதிரி இதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு பயம் வந்துருச்சா, ஏன் அந்த பயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு என்ன விஷயத்த செய்யாததுனால, எந்த உத்தரவிற்கு கீழ்ப்படியாததுனால இந்த பயம் வந்தது. இந்த உத்தரவுங்கிறது யாரோ ஒருத்தர் போடுறது இல்லைங்க, நமக்குள்ளார இதயத்திலிருந்து ஒரு எண்ணம் உருவாக்குது. லஞ்சம் வாங்குறோம் அப்படிங்கிற எண்ணம் உருவாக்குது. அது வேணான்னு ஒரு எண்ணம் உருவாக்குது. வேணான்னா அதனால இந்தந்த விளைவு வரும் அப்படின்னு ஒரு பயம், வாங்குனா அதனால இந்தந்த விளைவு வரும் அப்படிங்கிற பயம். இதுல ஏதோ ஒண்ணு நீங்க செயல்படுத்திருப்பீங்க. அந்த செயல்படுத்தினதுனால இன்னொரு எண்ணத்துக்கு நீங்க கீழ்ப்படியவில்லை. அந்த எந்த எண்ணத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையோ அதனால அந்த பயம் இருக்கிறது. அதனால நம்மளுடைய சக பயணிகள்னு அவர் சொல்றது, ஆன்மீகத்துல பயணம் செய்கிற ஒவ்வொருத்தரும் தனக்கு தொடர்ச்சியான ஒரு பயம் இருக்கும் பொழுது எதை செய்யாதனால் அது வருகிறதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே பயம் தான், ஒழுங்கா தியானம் பண்ணல பயம். அது எப்பயுமே பயம் அப்புறம் குற்ற உணர்வா போயிடுது கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப இது ஏன் இது நமக்கு சரியா வராதோ, நம்மள நம்ம சரியா தியானம் பண்ணாததுனால நமக்கு இது தெரியாம போயிடுமோ அப்படின்லாம் வர்றது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். எல்லாம் பயம். ஆனால் அப்படி ஒரு நிலை வருதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், விவேகம் இருந்ததுன்னா அந்த தியானம் பண்ண முடியாத சூழ்நிலையை எது ஏற்படுத்துதோ அதுல நம்ம விடுபட்டு வரலாம். மற்ற சக பயணிகளை பொறுத்தவரை நம்முடைய சக பயணிகள் மற்ற சக பயணிகள்னு ரெண்டா பிரிக்கிறார். அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா இன்க்ளைன்டு பீப்புளா பண்ணி மெடிடேட் பண்றவங்களா இருக்கவங்களுக்கு ஒண்ணு, அவங்க இதை இப்படி பார்க்கணுங்கிறார். மற்ற சக பயணிகளை பொறுத்தவரை பயமும் பய உணர்வும் இருந்தாலும் இந்த பயம் உருவாவதற்கான காரணத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியவதில்லை. எக்காரணமும் இன்றி இந்த நிலை நீண்ட காலம் நீடித்தால் ஒரு நபர் சரியானதையும் நேர்மையானதையும் மட்டுமே செய்ய விளைவதற்காக உண்மையான பயத்தின் சக்தி கடவுளிடமிருந்து வந்திருப்பதற்கான சான்றாக அது ஆகின்றது. ஆக மற்றவங்களுக்கு, அதாவது இந்த மெடிடேட் பண்ணாதவங்களால இது மாதிரி கூர்ந்து கண்டுபிடிச்சு எதனால பயம் வந்தது அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியாது. அது எப்படி இருந்தாலும் சரி, எந்த காரணமுமே இல்லாமல் இந்த பயம் என்கின்ற உணர்வு ஒருத்தருக்கு நீடிக்கும் பொழுது
அது டிவைன் கிஃப்ட் அப்படிங்கிற. அதனால நாயை பார்த்து பயப்படுறதெல்லாம் டிவைன் கிஃப்ட்னு எடுத்துக்க கூடாது. இது வேற விதமான பயம். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மேல சொல்லிட்டாரு, இது மிகவும் அதிநுட்பமான விஷயம். இதை பற்றி உண்மையில் எழுதவோ விளக்கவோ முடியாது. ஆனால் நீங்க உங்களை நீங்களே கிளறி பார்க்கலாம். தொடர்ச்சியான பய உணர்வு எப்போதுமே இருக்கு. ஆனா வெளியில தெரியல. ஆனா ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்வு எல்லாத்துலயுமே, எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிற மாதிரி ஒரு பய உணர்வு இருக்குன்னா இது கரெக்ட், டிவைன் கிஃப்ட். ஏன்னா உங்களுடைய விவேகத்தை அது செயல்படுத்துகிறது. அதனால் நீங்க எது சரியானதோ அதை நோக்கி பயணம் செய்கிறீர்கள். இது கடவுளிடமிருந்து வந்திருக்கிறது. இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.